ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகரகர் வச்சு, அதாவது கடற்பாசி வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜெல்லி தயாரிக்க போகிறோம். அதுவும் இந்த வெயில் நேரத்துக்கு கிட்ஸுக்கெல்லாம் நம்ம ஹோம்மேட் ஜெல்லி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்றைக்கி நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா அகரகர் அப்படிங்கிறத வச்சு தான் செய்ய போகிறோம். அகரகர்னால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, இது ஒரு கடற்பாசி தான். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக, இது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கிற பேக் தான் நான் எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும் அகரகர் அப்படிங்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து 100 கிராமுக்கு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப அதிகமாக சேர்க்கலை, 2.5 டம்ளர் தண்ணி வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நமக்கு வந்து நல்ல சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நொங்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு வந்து நொங்குமே ரொம்ப அதிக அளவு நீர்ச்சத்து நிறைஞ்சது. அதனால் அதுவுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இப்போ வந்து இந்த அகரகர் நான் வந்து ஏற்கனவே ஆட் பண்ண தண்ணி தான், வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் எந்த தண்ணியும் நான் சேர்க்கலை. 250 ml இருக்கும், அதாவது ஒரு 100 ml அப்படிங்கிறது ஒரு டம்ளர், 2.5 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அகரகருக்கு ஒரு 250 ml தண்ணி வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த அகரகர் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம். அதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். கரைய ஆரம்பித்த பிறகு இதில் வந்து ஒரு 100 கிராம் ஜீனி ஆட் பண்ண போகிறேன். இப்போ ப்ரௌன் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா கலர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இல்லை நம்ம ஜீனி சேர்க்க வேண்டாம், ப்ரௌன் கலரில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரௌன் கலர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜீனி தான், வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதுவும் நல்லா கரைஞ்சிடும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிடும். ரொம்ப நேரம்லாம் நம்ம இதை என்ன செஞ்சக்கூடாது அப்படின்னா சீனி பாகு ரெடி பண்ணுற மாதிரிலாம் ரெடி பண்ணக்கூடாது. அகரகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா தண்ணியாக ஆகிடணும். அதுக்கப்புறமா ஜீனியும் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஒரு 2லேருந்து 3 ட்ராப் லெமன் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை வந்து கேசரி பவுடருக்கு சேர்த்தது, அதனால் அந்த லிக்யூடை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃபுட் கலருக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இந்த ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா சப்ஜா சீடு அண்ட் சியா சீடு 2 சீடையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஜா சீடு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஊற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே நமக்கு வந்து சப்ஜா சீடு இந்த மாதிரி நல்லா ஊறிடும் தண்ணியில். நான் வந்து சியா சீடும் சப்ஜா சீடும் சேர்த்து நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி சீட்ஸ்லேயுமே நிறைய அதிக அளவு சத்து இருக்குது. நான் வந்து இதை அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக சேர்த்தாச்சு. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சியா சீடும் சப்ஜா சீடும் சேர்த்துருக்கேன். 2 சீடையுமே நான் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள், அதாவது அடுப்பில் இருக்கப்பவே இந்த சப்ஜா சீடு சியா சீட் சேர்க்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த சீட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நொங்கு வந்து நான் வந்து ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தொலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆக்கிட்டு இந்த ஜெல்லி கூட நம்ம இதை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த நொங்கு வந்து அது கூட ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல லெமன் கலர் ஃபுட் கலர் சேர்த்ததுனால நல்ல எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து நொங்கு சேர்த்ததுக்கப்புறமா இந்த அகரகர் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சூடாக இருக்கும் இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் லெவல்லாம் நீங்கள் வந்து கிண்டுறப்ப செக் பண்ணிக்கோங்க. இனிப்பு போதும்னா நீங்கள் வந்து இனிப்பு சேர்க்க வேண்டாம். இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இனிப்பு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அந்த நொங்கு எல்லாமே நடுசில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இந்த பிளேட்டில் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. தூசி எதுவும் இல்லாமல் இப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சூப்பராக நமக்கு ஜெல்லியாக ரெடி ஆயிரும். கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சம்மர் டைம் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் கை வச்சு பாருங்கள், அது ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 2.5 டம்ளர் தண்ணியே கரெக்டாக இருக்கும் 100 கிராமுக்கு. ரொம்ப தண்ணியாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பீஸ் போடுற அளவுக்கு நமக்கு வந்து இருக்காது. இது வந்து இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக அவுட் சைட் லேயர் எல்லாத்தையும் நல்லா கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இதை வந்து நான் இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இது வந்து எல்லோயிஷ் கலராக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் பிளேட்டில் மாற்றினா கொஞ்சம் நல்லா டார்க் எல்லோவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டேன். பாருங்கள், இப்போ இதை வந்து தலைகீழே திருப்பியாச்சு. இப்போ திரும்ப இதை வந்து நான் நேராக டேரெக்டாகவே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி அகர் அகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணனா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பீஸாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. இந்த தட்டில் தான் கிடையாது, நீங்கள் எதில் ஊற்றி வச்சாலும் அதே ஷேப்புக்கு இந்த அகர் அகர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பீஸாக கட் பண்ணுற மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக பெர்ஃபெக்டாக உடையவே இல்லை, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அகர் அகர் வச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு புட்டிங் அப்படி இல்லைன்னா ஜெல்லி ரெடி பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த நுங்கு வந்து அதில் அழகாக ப்ளேஸ் ஆகிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அகர் அகர் வச்சு சூப்பரான ஜெல்லி அப்படி இல்லைன்னா புட்டிங் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கலர் வந்து உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அது தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலர் வந்து லெமன் எல்லோ சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு கலர் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். கலர் சேர்க்கலனாலும் ஒயிட்டாக இருக்கும், அதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் கட் பண்ண பீஸை அப்படியே அதில் ஜாயின் பண்ணிவிட்டேன். எனக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியல, அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற நொங்கு வந்து நம்ம தனியாக எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை வந்து தனியாக எடுத்துட்டேன். சியா சீடும் சப்ஜா சீடும் சேர்த்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.